சுதாகோங்கரோட டைரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, ரவி மோகன், அதர்வா மற்றும் பலர் பிரபலங்கள்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் பராசக்தி. இந்த படத்தோட கிராண்ட் தியேட்டர் இப்போ வருகின்ற ஜனவரி 10 இருக்க போது. படம் உங்களுக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு மல்டிபிள் லாங்குவேஜ் இந்த படத்தை தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்தோட சென்சார் இப்போ வந்து அதுக்கான ப்ராசஸ், அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக ஏதோ தணிக்கை குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்க போல் சிபிஎஃப்சியில். ஸோ அங்கே இந்த படத்துக்கான அந்த கட்ஸ்லாம் நிறைய ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நிறைய அந்த பாலிடிக்ஸ் இதே சில விஷயங்கள்லாம் அந்த சீன்லாம் கட் பண்ணி நீங்கள் மறுபடியும் ஒரு புது காப்பியை சப்மிட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை எதிர்த்து படக்குழுவினெல்லாம் ஒன்று சேர்ந்து மறுபடியும் ரிவைஸ்டு கமிட்டிக்கு இந்த படத்தை அனுப்பி வச்சுருக்காங்க. அப்படி என்னதான் இந்த படத்தில் ஸோ நிறைய அந்த பாலிடிக்ஸ் இதான விஷயங்கள் நிறைய இருக்குது போல். அது இப்போ ரிலீஸ் பண்ணது பிரச்சனையாகும் அப்படின்றதுக்காக அந்த சீன்ஸ்லாம் ரிமூவ் பண்ண சொல்லி வலியுறுத்திருக்காங்க சிபிஎஃப்சி. பட் ஆனால் அது படக்குழு ஏற்காம ஸோ அது மறுபடியும் ஒரு ரிவைசிங் கமிட்டி வச்சு ஸோ அந்த படத்தை கம்ப்ளீட்டாக மறுபடியும் ரிவைஸ் பண்ணி அது மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுற மாதிரி அவங்க இப்போ அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ 1960s காலகட்டத்தில் நடக்கிற ஒரு சோஷியல் ரீதியான சில அரசியல் ரீதியான ஒரு சில பிரச்சனை. ஸோ அப்போது அந்த காலகட்டத்தில் இந்தி பிரச்சனை வந்துச்சு. ஸோ அந்த இந்தி பிரச்சனை வச்சு தான் ஸோ படத்தில் சில அரசியல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சில ரொம்ப இப்போ அது ரிலீஸ் பண்ணாலும் அது ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனாலே என்னமோ இந்த படத்து மேலே சில அந்த சீன்ஸ்லாம் இப்போ கட் பண்ணால் கூட ஸோ இந்த படத்தோட இந்த மெயின் அந்த டாப்பிக்கே மொத்தமாகவே அழியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்னென்ன டிசிஷன் எடுக்கிறாங்க சிபிஎஃப்சியும் அண்ட் படக்குழுவினரும். ஸோ சொன்ன மாதிரி அவங்க கட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை ரிவைஸ்டு கமிட்டி வச்சு அதெல்லாம் எதுவும் இஷ்யூ ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரூஃப் ஆகி ஸோ அதுக்கப்புறம் சிபிஎஃப்சி அப்ரூவ் கொடுத்து ஸோ சென்சார் வாங்குறாங்களான்றதை பொறுத்து பார்க்கலாம். இதுதான் இந்த படத்து மேலே இப்போது இருக்கிற பிரச்சனை. ஸோ ஜனவரி 10 இந்த படத்தை தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சிபிஎஃப்சி வேலையிலே இப்போ உங்களுக்கு பெரிய ஆப் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.